அங்கேயும் போய் பண்ண நிறைய பேருக்கு ஸ்கிரிப்ட் பண்ண ஏமாத்துனாங்க, ஸ்கிரிப்டுகளையே திருடினாங்க. நம்ம வந்து ஸ்கிரிப்ட் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் பரதம் இப்படி சொல்கிறேன் என்ன உனக்கு மேலே நான் எப்படா சொல்கிறேன்னு யோசிக்கிறவன் இங்கே இருந்தான். ஆனால் அங்கே அதையும் நினச்சி தான் நான் பெரிய பெரிய ஆளுங்களுக்கு சொன்னேன். அது அப்படி அப்படியே 10 சீனாக அடித்து ஒரு மாதிரி மென்டல் டார்ச்சர் ஆகிற அளவுக்கு ஆயிடுச்சு. இண்டஸ்ட்ரி விட்டே ஒதுங்கி போகிற அளவுக்கு ஆகிட்டேன். தயாரிப்பாளர் திரு கே ராஜன் சார் மற்றும் பேரரசு அவர்கள் வெளியிட படக்குழுவினர் பெற்றுக்கொள்வார்கள். சன்லைஃப் கிரியேஷன்ஸ் எம் செல்வராஜ் தயாரிப்பாளர். தன் முதல் பட தயாரிப்பே ஒரு பெண்ணும் மலையுமாக இந்த பிரபஞ்சத்தின் பெரும் சக்தியான பெண்ணின் பெருமை, மண்ணின் பெருமை, தொன்மை, பாரம்பரியம், ஆன்மீகம், அனுமாஷ்யம் என்று அத்தனை இயற்கை சுவடு மாறாமல் ஒரு படம் தந்திருக்கிறார். படத்தின் கதை நாயகி அஸ்வினி வந்திருக்காங்க. ஏற்கனவே இவங்க மெர்லின் படங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மரகத காடு இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதை நாயகியை நடிச்சிருக்காங்க. கன்னி என்னோட கரியர் ஸ்டார்டிங்லேயே ஒரு ஹீரோயின் ஓரியன்ட், ஹீரோ இல்லாமல் இருக்கிற ஒரு படம். அதுவும் இல்லாமல் எப்படி என்ன இது எனக்கு பர்சனலாக ரொம்பவே கனெக்டான ஒரு சப்ஜெக்ட் என்ன சொல்லலாம். நீங்கள் இன்னும் ட்ரைலர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, சாரி. போஸ்டரில் நீங்கள் பார்க்கலாம். என்னுடைய லுக் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. அதுவும் இல்லாமல் எனக்கு பர்சனலாக இந்த படத்தில் வந்து ஹோம்ஒர்க் நிறையா இருந்தது. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டில் நான் சூஸ் பண்ணதுக்கு வந்து செல்வராஜ் சாருக்கு, அப்போது நம்ம சிவ சாருக்கு, டைரக்டர் சிவதோர்பாடி சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அப்போது இதை பற்றி சொல்லணுன்னா லொக்கேஷன் என்ன மாதிரி லொக்கேஷன்னா அங்கே போகிறதுக்கே வந்து நிறைய கஷ்டங்கள். எப்படின்னா ஆக்சுவலாக இது நம்ம சூஸ் பண்ண ஒரு வில்லேஜ் வந்து உண்மையான எந்த வசதியும் இல்லாமல் இருக்கிற ஒரு வில்லேஜ். ஆக்சுவலாக நம்ம ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து நிறைய வில்லேஜே வந்து கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டாங்க. ஸோ இது ரியலான ஒரு சப்ஜெக்ட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிவ சார் வந்து அதுக்கு மேல் ஒரு டாக்குமெண்ட்ரியே பண்ணியிருக்காங்க. அவங்க ரிசர்ச்சை வந்து ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். அப்போது அந்த வில்லேஜ் மக்கள் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. அங்கே வந்து ஒரு பாத்ரூம் இல்லை, எந்த வசதியும் இல்லை. ஆக்சுவலாக நம்மளுக்காக ஒரு சின்னதாக ஒரு டென்ட் மாதிரி போட்டு கொடுத்தாங்க. அங்கே போகிறதுக்கே வந்து ஆல்மோஸ்ட் ஹாஃப் டே எடுக்கும். ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் பண்ணதும், அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து இட் வாஸ் லைக் அ சேலஞ்சிங்கான ஒரு ரோல். ஏன்னா ஒரு கையில் குழந்து, ஒரு கையில் கத்து, லாட் ஆஃப் திங்ஸ் ஹேண்டில் பண்ண வேண்டி இருந்தது. ஏன்னா மாடர்ன் கேரக்டர் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் கேர்லாக நான் பண்ணும்போது இட் வாஸ் லைக் வெரி டஃப். பட் அடுத்தது வந்து நீங்கள் தான் சொல்லணும் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்க்கு என்னை சூஸ் பண்ணதுக்கு, அப்போது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து எல்லாருமே நன்றி சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் மீடியா பீப்புள் என்ன சின்ன சின்ன பட்ஜெட் படங்களை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் இந்த படம் இப்போது அவார்டுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. அது வந்து அந்த விஷயத்தில் ஐம் ஸோ ஹாப்பி. ஸோ உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் வேணும்னு கேட்குறேன். மீடியா பீப்புள் சப்போர்ட் பண்ணணுன்னு கேட்குறேன். தேங்க்யூ. ஆஃப்டர் லாங் டைம் தமிழுக்கு திரும்பி இந்த படத்தோட கம்பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்தது லைனப்பில் இன்னும் 2 மூவிஸ் இருக்குது. ஸோ ஷார்ட்லி அதை நான் பேசுகிறேன். தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். டார்ச் லைட், வடசென்னை, A1 என்று படங்களில் இவர் முகம் பார்த்திருக்கிறோம். இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த தாரா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கும் கொஞ்சம் ஸ்டேஜ்னா கொஞ்சம் பயம்தான். எங்கள் அழைப்பிதழை ஏற்று இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் டீம் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். 17th கண்ணியின் காதல் கதை. காதல்னா நார்மலாக ஒரு பெண்ணோட காதல் கிடையாது. ஒரு கண்ணி, ஒரு பெண் வந்துட்டு என்ன பண்ணுறா, இந்த படத்தில் என்ன பண்ண போகிறா, எப்படி தன்னுடைய குடும்பத்தை காதலிக்கிறா, நம்முடைய பாரம்பரியத்தை எப்படி பராமரிக்கிறா, அதுதான். ஏன்னா இந்த இயற்கை மருத்துவங்கள்லாம் ரொம்ப அழிஞ்சு போயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. பட் இந்த ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம்லாம் இருக்கிறனால மறுபடியும் அது நம்ம முன்னோர்கள் மூலியமாவோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டவங்க மூலியமாவோ நிறைய இப்போ வெளியே வந்துட்டுருக்கு. அதை பற்றி நம்ம பாரம்பரியம் அழியக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த படமும் நம்ம எடுத்திருக்காங்க. மாயன் சிவா அவர்கள் இயக்குனர், இந்த படத்தோட இயக்குனர். செல்வராஜ் சார் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம். எதுவுமே ஆர்டிஃபிஷியல் கிடையாது. அதில் இருக்க பிளேஸுங்களும் சரி, எந்த ஒரு விஷயமே. ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்து நாங்கள் உங்களுக்கு இயற்கையை தான் காமிச்சிருக்கோம்.
கேமரா வந்து எடுத்துட்டு போறதுக்கு கூட எங்களுக்கு போதுமான வசதிகள் இல்லைன்னா அவங்க கொடுக்க மாட்டேனோ கொடுக்க முடியாதுன்னு சொல்ல கிடையாதுங்க. அது பெரிய மலை உச்சியில போயிட்டு அதை நாங்கள் எடுத்துட்டு போனோம். போகும்போது பார்த்தீங்கன்னா லென்ஸ் கூட உடஞ்சிருக்குன்னா ரொம்ப தூரம் நம்ம பயணம் செய்யணும். நிறைய மலைகள்லாம் தாண்டி போய் அந்த இடத்துல எந்த ஒரு வசதியுமே கிடையாது. ஒரு டாய்லெட் கிடையாது, ஒரு படுக்கிறதுக்கு ஒரு மூவினா நார்மலாக நம்மளுக்கு கிடைக்கிற எந்த ஒரு விஷயமே இந்த மூவியில் நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா எதையுமே இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போக முடியாது. அப்படிப்பட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மூவி பண்ணியிருக்கோம். இந்த கன்னி படத்தை வெற்றி பெற வைக்கிறது நம்ம மீடியா மக்கள் கையில் இருக்குது. இதுக்கு மேலே என்ன பேசுது எனக்கு தெரியல. இது வரைக்குமே போதுமானது. நன்றி, தேங்க்யூ. நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். மாசில்லா காற்று, தூசில்லா கிராமம், பச்சை வயலும் பட்டாம்பூச்சிகளும் பறவை கூட்டங்களுமாக நீரோடைகளில் மில்லும் மீன்களும் காடும் மேடும் கடலை செய்யும் கரிசல் காட்டின் கதை சொல்லும் வாழ்க்கை இந்த கன்னி படம். படத்திற்கேற்ப அழகான இசையை கொடுத்த இசையமைப்பாளர் செபாஸ்டின் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த செல்வராஜ் சார், சிவா சார் ரொம்ப நன்றி. இங்கே வந்து நான் முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லணுன்னா என்னோடய மியூசிஷியன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த மூவி பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த ஒரே ஒரு சாங் தான் இந்த படத்தில், அதுக்கு லிரிக்ஸ் கொடுத்தவங்க உமாதேவி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்டு மீனாட்சி இளையராஜா சூப்பராக பாடியிருக்காங்க. அண்டு என்னோடய மியூசிஷியன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆகாஷ் வயலினிஸ்ட், ஸ்ரீகாந்த் ஃப்ளோட்டிஸ்ட், அப்புறம் மிக்ஸ் மாஸ்டர் பண்ண ரோஷன், இவங்களுக்கெல்லாம் நன்றி. அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். கன்னடத்தில் 3 படங்களின் இயக்குனர், தமிழில் வில்லனாக அறிமுகமாகும் ராம் பரதன் அவர்களை பேச அழைக்கிறோம். மதிப்புக்குரிய ஐயா கே ராஜன் அவர்களுக்கும், சகோதரர் பேரரசர் அவர்களுக்கும், மற்றும் வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும், ஊடகத் தோழர்களுக்கும் மிகவும் பணிவு கலந்த நன்றியையும் தயவுகளையும் கூறிக்கொண்டு எனது இந்த சிற்றுரையை தொடங்குகிறேன். இந்த படம் கன்னியில் எனக்கும் ஒரு கன்னி வேட்டை ஆட, முதல் வேட்டை ஆட என்னுடைய சகோதரன் சிவா ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இது எப்படின்னா, நானும் தம்பியும் 20 வருஷ பழக்கம். ஒரு 2005ன்னு நினைக்கிறேன். யாரும் நிறைய பேர் பேச விட்டதை நான் கொஞ்சம் அப்படி எடுத்துக்கிறேன் டைம், யாரும் தப்பாக நினைக்க வேணாம். 2005 பெங்களூரு மெஜஸ்டிக்கு. இல்லை நான் வந்து 2-3 படம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு படம் மியூசிக் பண்ணுறேன், ஒரு படம் ஸ்கிரிப்டில் இருக்கேன், ஒரு படம் டைரெக்ஷனில் இருக்கேன். ஒரு பையன் என்ன மாதிரியே ஒரு கண்ணங்கரையன்ட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ்லேருந்து, சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னாப்புல. நானும் எல்லா டைரக்டர் மாதிரி அடுத்த படம் பார்க்கலாம் தம்பி அப்படின்னேன். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் சொல்லிட்டு இப்படி இறங்கிட்டு இருக்கேன் ஸ்டெப்பில், அவர் சொன்ன ஒரே வார்த்தை, நீங்கள் ஒரு தமிழ் டைரக்டர், நீங்களே எனக்கு ஒரு தமிழ்காரனுக்கு சான்ஸ் கொடுக்கலன்னா எப்படி சார் அப்படின்னா, அங்கேயே விழுந்துட்டேன் நான். வாடான்னு கூட கூட்டின்னு போயிட்டேன் அவரை. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த படம் அவர் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் ஒன்றா நிறைய ஸ்கிரிப்டில் ட்ராவல் பண்ணியிருக்கோம், நிறைய பண்ணியிருக்கோம். இந்த உலகத்தையே திருப்பி போடுற ஸ்கிரிப்டெல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் எங்களுக்கு விலாசம் கிடைக்கல, அட்ரஸ் கிடைக்கல, சரியான தயாரிப்பாளர் கிடைக்கல. ராஜனையா அடிக்கடி சொல்கிற மாதிரி நிறைய அவருடைய இதை பார்க்கும்போதெல்லாம் தயாரிப்பாளர் தான். நான்லாம் கடவுளோட போட்டோ பார்க்கும்போது கடவுளெல்லாம் நான் பார்க்கவே இல்லை, தயாரிப்பாளர் தான் என் கடவுள்னு பார்த்தேன் நான். 1987 நான் வந்து கோடம்பாக்கம் சினிமாக்காரன் இல்லை, பாண்டி பஜார் சினிமாக்காரன். முடியல, போராடி 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 துவத்து கொஞ்சம் கிடைச்சாலும் அதை எடுத்துன்னு போய் ஷூட்டிங் பண்ணுவோம். ஒரு படம் பண்ணுவேன், அதுலேருந்து 10-20 லட்சம் வரும், அதை போய் எடுத்து கூட ஷூட்டிங் பண்ணுவேன். என்ன நான் அப்படி தான் தயார் பண்ணிக்கிட்டேன். இங்கே நிறைய டைரக்டர்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனால் யாரையுமே எனக்கு குருநாதர்னு சொல்கிறதில்ல. எனக்கு என் குருநாதர்னா ஒரு ஜப்பானுடைய கேமராமேன், ஒரு லித்தோன், அவர் தான் என்னுடைய குருநாதர். அவர் தான் எனக்கு உப்மா கம்பெனிக்கும் ஹாலிவுட் கம்பெனிக்கு இருக்கிற டிஸ்டன்ஸையும் காமிச்சவர் அவர் தான். ஆனால் அதெல்லாம் காட்டக்கூடிய ஒரு அவகாசம் எங்களுக்கு கிடைக்கல. போராடி இருக்கோம். நான் கூப்பிடுவேன், தம்பி இங்கே வாப்பா ஒரு நிமிஷம் அப்படிம்பேன். வந்தால் 2 பேருமே இந்த யாருக்கோ கதை சொல்ல போகிறேன், சிவானா கதை சொல்ல போகிறேன், சுதீப் சார் கதை சொல்ல போகிறேன், வா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது நாங்கள் பேசிக்கிடுவோம். அதே மாதிரி ஒரு நாள் கூப்பிட்டாரு, நானும் வந்தேன். சொல்லுப்பா அப்படின்னேன். சார் இந்த ஸ்கிரிப்டை படிங்க அப்படின்னாப்புல. சரி படித்தேன் நல்லா இருக்குப்பா, நல்லா பண்ணியிருக்க அப்படின்னேன். அப்போ அந்த இதில் ஒரு மச்சலகன் ஒரு கேரக்டர் இருக்குது, அது நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாப்புல. நான் சொன்னேன், சிவா யோசிச்சுக்க, நீ ஃபஸ்ட்டு பிரயத்தனம், முதல் முயற்சி எடுக்கிற நீ. இதில் வந்து ஒரு நல்ல ஒரு இப்பெல்லாம் அப்படி தானே இருக்குது, படைப்பாளிகளுக்கு எங்கே மரியாதை இருக்குது. அதனால் ஒரு நல்ல ஒரு பேர் இருக்கிறது, ஒரு வியாபாரத்துக்கு தகுந்த மாதிரி யாரையாவது போட்டு எடுக்கக்கூடாதா சிவா,
நாளைக்கு உங்கள் ப்ரொடியூசராக இருக்கட்டும், மற்றவங்களா இருக்கட்டும், இந்த ராம்பரதன் நடித்ததுனால தான் அந்த படம் போச்சுன்னு எவனா சொல்லிட போகிறாங்க, அதனால் கொஞ்சம் பார்த்துக்கப்பா அப்படின்னா, இல்லை சார் நீங்கள் பண்ணுங்க நான் பார்த்துக்கிறேன்னாப்புல. ஏன்னா எங்களுடைய அனுபவம் என்னென்னா, எல்லா நடிகரை விட பெரிய நடிகர்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னை போன்ற இயக்குனர்கள் அத்தனை பேரும். ஏன்னா சொல்லுவாங்க, கொஞ்சம் திமிரா இருக்குன்னு நினச்சா கூட எனக்கு தப்பு ஒன்றும் இல்லை. நாங்கள்லாம் ஸ்கிரிப்டை சொல்லும் போதே அத்தனை கேரக்டாக மாறி 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 சொல்லிக்கிட்டு இருப்போம். ஒருத்தன்ட்ட 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் மியூசிக்கோட சொல்லிக்கிட்டு இருப்போம். நாங்கள் மேக்கப் போட்டுக்கிட்டு அந்த காஸ்டியூம் போட்டோன்னா கண்ணாடியில் பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த கேரக்டர்லாம் யூட்டிலைஸ்லாம் ஆகிறதில்ல. அவன் தான் டைரக்டர். அப்படி தான் நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் வந்திருக்கோம், பண்ணியிருக்கோம். அந்த ஒரு அனுபவம் விட்டால் எனக்கெல்லாம் வேறு எதுவுமே கிடையாது. இது தம்பி இந்த வாய்ப்பை கொடுத்தாரு. தெரியல, சினிமாவையே மறந்துட்டு காசி பக்கம் போக ஆரம்பிச்சிட்டேன். வேணாம்டா சினிமானா எங்கள் அம்மாண்டு வாழ்ந்தவன். எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்கேன் நான், அம்மா நீ என்னுடைய 2வது அம்மாம்மா, சினிமா தான்மா என் முதல் அம்மா. அப்படிப்பட்டவங்க வாழ்க்கையில் நாங்கள் ரொம்ப நேர்மையாகவும் உண்மையாகவும் வேறு மாதிரி ஒரு கமர்ஷியல் விஷயங்களை வைக்காத ஒரு ராவா அப்படி வரணும். ஏன்னா நம்ம ராம்நாடுக்காரங்க ஒரு மாதிரி வறட்சியில் வளைஞ்ச புரட்சிக்காரங்க. அதனால் நம்மளுடைய பிஹேவியர் கூட அப்படி தான் இருக்கும். அப்படி கிளம்புன நம்மளை நமக்கு சரியான ஒரு ஓப்பனிங் கிடைக்கல, நல்ல தயாரிப்பாளர் கிடைக்கல. அதுதான் உண்மை. எடுத்தால் கூட வெளியில் விட முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் 2001 தான் இந்த பக்கம் படைப்பாளி காடையை உடச்சி போட்டுட்டு தான் நான் பெங்களூர் பக்கம் போனேன். என்னடா வாழ்க்கை அப்படின்ட்டு அங்கேயும் போய் பண்ண நிறைய பேருக்கு ஸ்கிரிப்ட் பண்ண ஏமாத்துனாங்க, ஸ்கிரிப்டுகளையே திருடினாங்க. நம்ம ஸ்கிரிப்ட் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் பரதம் இப்படி சொல்கிறேன், அண்ணா உனக்கு மேலே நான் எப்படா சொல்கிறேன்னு யோசிக்கிறவன் இங்கே இருந்தான். ஆனால் அங்கேயே அதையும் நினச்சி தான் நான் பெரிய பெரிய ஆளுங்களுக்கு சொன்னேன். அதை அப்படியே 10 சீனாக அடித்து ஒரு மாதிரி மென்டல் டார்ச்சர் ஆகிற அளவுக்கு ஆயிடுச்சு. இண்டஸ்ட்ரி விட்டே ஒதுங்கி போகிற அளவுக்கு ஆகிட்டேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையும் விடாமல் போராடணும். நல்ல பேர் தமிழனுங்கிறது அங்கே நான் விட்டு வைக்கலன்னா, பெங்களூரில் அடிக்கிற அடி சென்னையில் சத்தம் கேட்கட்டான்னு நினச்சிக்கிட்டு 2021 இன்னைக்கு வரைக்கும் 2001 இன்னைக்கு வரைக்கும் நின்றுக்கிட்டு தான் இருக்கேன். விட்டுட்டு ஒன்றும் ஓடி வரல. கண்டிப்பாக செய்வோம் ஒரு நாள். இங்கே என்ன கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மீடியாக்காரவங்க, நீங்கள் தான் இங்கே இந்த படத்துக்கு ஹீரோவாக நிற்கணும். ஏன்னா எங்களை மாதிரி என் தம்பி மாதிரி அட்ரஸ் இல்லாத ஆளுங்களுக்கு நீங்கள் தான் அட்ரஸ் கொடுக்கணும். எனக்கும் சரி சிவாவுக்கும் சரி தாய் தப்புனே இல்லை. அந்த பையனுடைய ஒரு தாயாக நின்று நான் கேட்குறேன், அவங்க எல்லாருடைய பாதம் தொட்டு கேட்குறேன், இந்த படத்தை மிகைப்படுத்திலாம் நீங்கள் எழுத வேணாம். அவன் விரசம் இல்லாமல், ஒரு காமெடி இல்லாமல், ஒரு காதல் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி ஒரு படைப்பை படைச்சிருக்காரு. இப்படிப்பட்டவங்க தான் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் 100 சில்லற வருஷங்களாக பண்ணவங்க மட்டும்தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இயக்குனராக மேலும் மேலும் அவர் வர்றதுக்கு அவருக்காக நீங்கள் கொஞ்சம் பார்த்து நியாயமாக எழுதணுங்கிறத வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். உங்கள் பாதம் தொட்டு மிக்க நன்றி. அழிவும் கெட்ட விளைவும் வேரோடு புறையோடி போன பல விஷயங்களை சொல்ல போகும் கன்னி படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த மணிமாறன் அவர்களை பேச அழைக்கிறோம். திரு பேரரசன் அவங்க படத்தில் நடிச்சிருக்கேன், திருவண்ணாமலை படத்துலலாம். அப்புறம் ஐயா ராஜன் சார். ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் திரு பேரரசன் சார் அவர்கள், அவங்க படத்தில் நிறைய பண்ணியிருக்கேன். நான் திருவண்ணாமலை பண்ணியிருக்கேன். அப்புறம் ராஜன் அண்ணா வணக்கம். கன்னி படம் எல்லாருக்குமே ஸ்பெஷல். இது வழக்கமான சினிமா ஃபார்மேட்டுக்குள்ளே அடங்காது. ஒரு பெரிய இயற்கை, அந்த இயற்கையை வச்சு வாழ்கிறவங்களும் இருக்காங்க, அதை அழிக்கணும்னு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு கதைக்களம். எனக்கு இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். அதுக்கு இயக்குனருக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். எனக்கு நான் ஒரு 150-200 படம் பண்ணியிருக்கேன். ஒட்டுக்கட்டை, அருவா, துப்பாக்கி இந்த மாதிரியே தூக்கிட்டு நான் மணிமாறன் நீ அந்த மாதிரி மெட்டீரியல் கிடையாது, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு வெர்ஷன், வேற ஒரு 2 பெண் குழந்தைக்கு அப்பாவா கதாநாயகியான நான் ஒரு பிரமாதமான கேரக்டர் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு தான் சொல்லலாம். அது ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம், எல்லாரும் சொல்கிற வார்த்தை தான் அது. இருந்தாலும் அந்த லொக்கேஷனுக்குலாம் சாதாரண போக முடியாது. ஒரு 15 கிலோமீட்டர் உள்ள நடந்து போயிருக்கோம். அந்த காட்டுக்குள்ளே தங்கியிருக்கோம். அங்கே பாத்ரூம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அங்கேயே தங்கி அப்படி வாழ்ந்து அந்த ஏற்காடாக நடிச்சிருக்கோம். இந்த வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் தம்பி சிவா அவர்களுக்கு இப்போ மட்டும் இல்லை, இந்த படம் எனக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் என் கேரியரில். மிகப்பெரிய நன்றிகள். அப்புறம் தயாரிப்பாளர், கிட்டத்தட்ட அவர் எனக்கு கூட பிறக்காது அண்ணன் மாதிரி. அவங்க குடும்பமே சொல்லலாம். இவங்க ப்ரொடியூசரு அப்படின்லாம் இல்லை. அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க பாட்டு வந்தாங்க. அவரோட ஒய்ஃப் அக்கா இங்கே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே தண்ணி பாட்டில் தூக்கிட்டு வருவாங்க. அவங்க குழந்தைங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு இருப்பாங்க. இது ஒரு ஷூட்டிங் அந்த மாதிரிலாம் பண்ணல. இது ஒரு குடும்பமாக சேர்ந்து ஒரு மிக அருமையான ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம். அதனால் தயாரிப்பாளர் இந்த படம் ஜெயிச்சா அவரை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வாழ்வாங்க. வருஷத்துக்கு 4 படம் 3 படம் பண்ணிகிட்டு இருப்பார். அதனால் இந்த படம் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கணும். அப்புறம் இதில் கூட நடித்த என்னுடைய தங்கை அஸ்வினி சந்திரசேகர், கூட எனக்கு பேர பண்ணவங்க தாரா,
அப்புறம் இதில் எனக்கு 2 பெண் குழந்தைங்க பண்ணாங்க அவங்க. இதில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும், கேமராமேன் ராஜ்குமார் சார் பயங்கர உழைப்பு, சான்ஸ் இல்லை சார், தேங்க்யூ. அவ்வளோ கஷ்டப்பட்டோம். இல்லை ஆர்ட் டைரக்டர் சார் தேங்க்யூ. மியூசிக் டைரக்டர் சார், ஸ்டன் மாஸ்டர் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன், ரமேஷ் செட்டி சார் அவங்க. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நன்றி. நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் கர்ணன் தட்டான் தட்டான் தொடங்கி ரைட்டர், குட் நைட், ஜிகிர்தண்டா, XXX, இடி முழக்கம், வாழை, அரண்மனை என்று வரிசை கட்டிய வெற்றி பாடல்கள் தந்த மண்குரல் இந்த பெண் குரல் மீனாட்சி இளையராஜா அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஜெபா சார் அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதேமாரி வரிகள் வந்து உமா மேம் எழுதியிருக்காங்க. ரொம்ப ஒரு அழகான வரிகள். அது இசையை வந்து அவ்வளோ அழகாக கொடுத்து, ஒரு பாட்டு இருந்தாலும் ஒன்றா இருந்தாலும் என்னமோ சொல்லுவாங்களே அந்த மாதிரி அழகான ஒரு முத்தான பாடல் கொடுத்தாரு எனக்கு ஜபா சார். அதேமாரி செல்வம் சார், சிவா சார், இவங்களுக்கு எல்லாருக்கும் இன்னொரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு விஷயம் என்னென்னா, ஆசிரியர் பணியே அறப்பணி, அதிலே ஒன்றே அர்ப்பணின்னு சொல்லுவாங்க. ஆசிரியர்னு எல்லா தொழிலுக்குமே சொல்ல மாட்டாங்க, சில தொழிலுக்கு மட்டும்தான் ஆசிரியர். இந்த ஆசிரியர்கள் தான் இந்த சமுதாயத்தை திருத்தக்கூடிய ஒரு பெரிய ஜாம்பவான்களாக நான் நினைப்பேன். அது கல்வித்துறையாக இருக்கட்டும், பத்திரிக்கை துறை மெயினாக. அறம்னா தர்மம்னு அர்த்தம். தர்மத்தோடு வேலை பார்க்குற இந்த பத்திரிகை ஆசிரியர்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் எத்தனை உண்மைகளையும் அழகாக சொல்கிறீங்க, அத்தனை பேரையும் உயர்த்தி இங்கே உட்கார வச்சுருக்கீங்க. ஸோ இதுக்கான கீழே இருக்கும் அப்படின்ட்டு உயர்த்திட்டு கீழே அழகாக இருந்துட்டு அவங்கள பற்றின விமர்சனங்களை ரொம்ப அழகாக எழுதுவீங்க, உண்மையாக. அதே மாதிரி நடக்கக்கூடிய அக்கிரமங்களையும் அழகாக சொல்வீங்க. அதை உணர்ந்துக்கிற விதத்தில் தான் மக்கள் உணர்ந்துக்கணும். அதனால் இந்த படத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனையோ ஒரு எண்ணங்களோட ஜெயிக்கணுங்கிற எண்ணங்களோட ஒவ்வொன்றும் நம்ம பண்ணின்னு இருப்போம். பத்திரிகை ஆசிரியர்களோட நிறைய நான் கேட்பேன், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னா, இந்த துறைக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லாத படிப்பெல்லாம் படிச்சிருப்பாங்க அவங்க. ஆனால் அவங்க வந்து இதை பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க ஒரு அறத்தோடு தான் பண்ணுவாங்க. அது எல்லாருமே நம்ம நம்பணும். ஸோ அந்த படத்தில் இத்தனை உழைப்பாளிகள் இருக்காங்க, அத்தனை பேரும் நீங்கள் தூக்கி உயர்த்தணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி. நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் கலாச்சாரம், மருத்துவம், பாரம்பரிய பெருமையும் அச்சமூட்டும் இடங்களை, ஆச்சரியமான மனிதர்களை இயற்கையின் தோள்களில் கை போட்டு நம்மையும் அழைத்து செல்லும் அறிமுக இயக்குனர் மாயூன் சிவா தொரப்பாடி அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். பிரபஞ்ச அன்னைக்கு நன்றி. இந்த மேடையும் தனக்குள் என் பெயரையும் என்னையும் வைத்து கொண்ட என் கண்ணிக்கு நன்றி. ஓகே, சாரி, என் கண்ணிக்கு நன்றி. ஒன்றும் இல்லை, இது நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாம் என்னுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் புகழ்ந்து பேசுகிறதுன்றது வந்து எல்லாருமே பேசுகிறது தான். இங்கே கன்னி மட்டுமே கன்னி கிடையாது, இதில் நிறைய கன்னிமார்கள் இருக்காங்க. நம்ம வழிபாடு முறைகளில் பார்த்தீங்கன்னாக்கா 7 கன்னிமார்கள்னு சொல்லுவோம். ஆனால் என்னுடைய படத்தில் நிறைய கன்னிகள் இருக்காங்க. என்னுடைய கேமராமேன் கன்னி, என்னுடைய மியூசிக் டைரக்டர் கன்னி, என்னுடைய ப்ரொடியூசர் கன்னி, நான் கன்னி. இந்த படத்தில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. மாயம்மான்னு ஒரு கேரக்டர், அப்புறம் அந்த குழந்தைங்க, அந்த லொக்கேஷன், இது எல்லாமே கன்னிகள் தான். ஏன்னா அது புதுசாக இருக்கும், உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் சொல்லணுன்னாக்கா, இந்த கதை வந்து ராபர்ட் பிரசான்னு ஒரு டைரக்டர் சொல்லியிருப்பார். பேசும் மௌனத்தின் மொழி. மௌனத்தின் மூலமாக அந்த மொழி எப்படி வந்து உங்களை வந்து அது கவர் பண்ணுன்றது நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். தஞ்சை பிரகாஷ்னு ஒரு ரைட்டர் சொல்லியிருப்பார், ஒரு சிறந்த படைப்பு என்பது பேச்சற்ற மௌனத்தை உண்டாக்க வேண்டும். ஒரு சிறந்த படைப்பு என்பது பேச்சற்ற மௌனத்தை உண்டாக்க வேண்டும். அந்த பேச்சற்ற மௌனம் இந்த படத்தை முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வரும்போது உங்களை எல்லாருமே இருந்தால் ஆட்கொள்ளும். அந்த மௌனத்தில் அந்த கண்ணையும் நீங்களும் மட்டுமே உறவாடி கொண்டு இருப்பீர்கள். அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. இந்த ஸ்கிரிப்ட் வந்து வே ஆஃப் டெல்லிங் அது எல்லாமே சொல்கிறது சார் சொன்ன மாதிரி தான். இதில் வந்து ஒரு கமர்ஷியலாக காமெடி, அதுக்கப்புறம் ஒரு லவ், இந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லாமல் புதுசுனா எல்லாம் சொல்லிக்க வேண்டாம், என் குழந்தை ரொம்ப அழகு அப்படின்ட்டு. அது வந்து எங்களுக்கு குழந்தைல எங்கள் அம்மா, எங்கள் எல்லாருக்குமே அம்மா. அது எனக்கு எங்களை எல்லாரையுமே அதுக்குள்ளே வச்சுக்கிச்சு. அது வந்து தன்னுடைய கர்ப்பப்பையில் சுமந்துட்டுருக்கு. இப்போ 17ஆம் தேதி எங்களுக்கு எல்லாருக்குமே டெலிவரி பண்ணுது. ஸோ எங்களை எல்லாரையுமே பார்த்து வந்து அழகுப்படுத்திட்டு உங்கள் மீடியாஸு, பேப்பர்ஸ் எல்லாருமே வந்து என் குழந்தைங்கள பாருங்கள் எப்படி இருக்காங்க, அவங்கள பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லணும் உங்களுக்கு. அது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்.
இந்த குழந்தைகளை எல்லாம் நீங்கள் கொண்டாடுவீங்க, கண்ணியையும் கொண்டாடுவீங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதையெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து உருவாகிறதுக்கு எனக்கு என்ன மிகப்பெரிய ஒரு உந்துதல் சக்தியாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த லொக்கேஷன் வந்து நான் ஒரு 10 முறை 15 முறை ட்ராவல் பண்ணியிருப்பேன். நான் ஒரு முறை போகும்போதும் ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுக்கும். டிசம்பரில் வேறு மாதிரி இருக்கும், மேல வேறு மாதிரி இருக்கும், மற்ற டைமிங்கில் வேறு மாதிரி இருக்கும். இன்னொரு டைமில் போனால் தண்ணியே கிடைக்காது குடிக்கிறதுக்கு. ஒரு 2 மணி நேரம் உட்காந்துருப்பேன் ஒரு சொம்பு தண்ணி குடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆனால் அது அந்த லொக்கேஷன் பார்த்துட்டு நான் வந்ததுக்கப்புறம் என் கையில் வந்து ஒரு புக்கு கிடைக்கிது. அந்த புக்கு வந்து மெக்சிகன் ரைட்டர் வந்து யுவான் ரூல்ஃபோ அப்படின்னு ஒரு ரைட்டர் எழுதின ஒரு புக்கு, தி பிளைன் பர்னிங் பிளைன் அப்படின்னு ஒரு புக்கு. அந்த லொக்கேஷனும் அந்த புத்தகத்தில் இருக்கிற லொக்கேஷனும் ஒன்று. அதில் இருக்கின்ற மாந்தர்கள், அது பேசக்கூடிய அந்த வரிகள் எல்லாமே வந்து என்னை மிகப்பெரிய ஒரு பெரிய மாய உலகத்துக்குள்ளே எனக்கு கடத்தி சென்றுருச்சு. என்னால் யோசிக்க முடியல, தூக்கம் வர மாட்டேங்குது. அந்த லொக்கேஷனும் அந்த மனிதர்களும் வந்து என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்காங்க. என்னடா இப்படி பண்ணிகிட்ருக்காங்களே, என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பண்ண ஒரு விஷயந்தான். ஆனால் அந்த புத்தகத்தில் அவர்கிட்ட யுவான் ரூல்ஃபோ படத்தில் கேட்டிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கனாக்கா, மிலன் குந்தரான ஒரு ரைட்டர் சொல்லியிருப்பார், கடவுளுடைய சிரிப்பின் எதிரொலியாக உலகத்திற்கு வந்தது தான் நாவல். நாவல் மட்டும் இல்லை, நான் சினிமாவே அப்படி தான் பார்க்குறேன். கடவுளினுடைய சிரிப்பின் எதிரொலியாக இந்த உலகத்தின் வந்தது சினிமா படைப்புன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அவர் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், நான் ஏன் இந்த கதையை வந்து இப்படி உருவாக்கணுன்றது வந்து யுவான் ரூல்ஃபோ வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்னா, எல்லா பக்கங்களிலிருந்தும் இந்த உலகம் நம்மை அழுத்துகிறது, நம்மை நொறுக்கி பொடி பொடியாக்கி கையளவு நமது பூதியை எடுத்து இந்த நிலத்தின் மீது வீசுகிறது. நிலத்திற்கு நம் ரத்தத்தால் நீர் பாய்ச்சுவது போல் நம்மை துண்டு துண்டாக பீத்து விடுகிறது. நம்ம என்ன செய்தோம்? நம் ஆன்மாக்கள் ஏன் அழுகி போய்விட்டன? நம்மிடம் எதுவுமே இல்லை என்றாலும் கடவுளின் கருணையாவது நமக்கு உண்டு தானே அப்படின்னு சொல்லியிருப்பார். நான் உங்கள்கிட்ட அன்பாக இருந்தேன், அன்பு காமிச்சேன், நீ ஏன் என்கிட்ட அந்த அன்பு காமிக்கல? நான் ஏன் இருந்தேன், என்ன துரோகமான நான் அப்படின்னு கேட்குற ஒரு கேள்வியாக தான் இருக்கும். அது எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிற ஒரு மனிதர்களுடைய வெள்ளந்தியான மனிதர்களுடைய உலகமும் அவர்களுடைய அன்பும் அவர்களுடைய வழிபாட்டு முறைகளும் அவருடைய கனவுகளும் அவங்க லைஃப்பில் நடக்கிற நிறைய மிஸ்டேக்ஸான சம்பவங்களும் இப்போ நிறைய விஷயங்கள் எல்லா மனிதர்களுக்கும் அது இருக்கும். பட் இது வேறு மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். இந்த யுவான் ரூல்ஃபோவுடைய தாக்கம் தான், அவருடைய எழுத்துக்கள் தான், அந்த மாந்தர்கள் தான் இந்த கதை உருவாவதற்கு மிகப்பெரிய எனக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்தது. அதையெல்லாம் தாண்டி என்னுடைய டெக்னீஷியன்ஸ் அவங்கள பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. எல்லாமே அவங்களுடைய 100% கொடுத்துருக்காங்க. நான் ஒருத்தர் பேராக சொன்னால் நிறைய டைம் ஆகிடும். நீங்கள் படம் பார்க்கும்போது அந்த மியூசிக்காகவும் எடிட்டாகவும் ஃபோட்டோகிராஃபியாகவும் அப்புறம் ஆர்ட்டு இந்த மாதிரி சொல்லி சார் கலரு வச்சு செஞ்சுருப்பார் சார். அவர் வேறு மாதிரியான ஒரு பெரிய கலர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நன்றி சார். சொல்லி சாருக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ணனுக்கு, சக்திவேல் மோகன் அண்ணனுக்கு, என்னுடைய கேமராமேன் பற்றி நான் சொன்னால் ரொம்ப பெரிய புகழ்ச்சியாகிடும். அது அவர் நீங்கள் விஷுவல் பார்த்தீங்கன்னா தெரியும், வேறு லெவலான ஒரு விஷுவல். அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு கொண்டாடுவீங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. மீனாட்சி மேடம் அவங்களுடைய வாய்ஸ் நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்க. அது நான் அவங்கள பற்றி சொல்லணுன்ட்டு இல்லை, அவங்களுடைய ஆலப்பெலாம் இடத்துல நான் யூஸ் பண்ணியிருப்பேன் பேக்ட்ராப்பில். அது செபஸ்டின் அந்த மேஜிக் பண்ணியிருப்பேன். அப்படி செபஸ்டின் அவர் வந்து குழந்தை, அவர் உருவத்தை பார்த்தலாம் எதுவும் இடம் போடுறதுங்க, மிகப்பெரிய குழந்தை. அது சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்படி நைட்டு 3 மணிக்கு 4 மணிக்கெலாம் எழுந்து நாங்கள் 2 பேரும் பேசிகிட்ருப்போம் அந்த கரெக்ஷன்ஸ்லாம் பற்றி. அந்த மாதிரி ஒரு ஆள். எடிட்டர் வந்து சாம் ஆர்டிக்ஸ், அவருடைய அசிஸ்டண்ட்டுங்க சித்தார்த்தும் ஜெயும் மிகப்பெரிய சப்போர்ட் எனக்கு. சித்தார்த்தெல்லாம் சொல்லவே வேணாம். என்னுடைய கோடர் ரஜிஷ் அவனுக்கு சண்டை போட்டுக்குவாங்க. 24 மணி நேரம் ஃபுட்டேஜ் அது. அப்புறம் 20 நாளில் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் 4 மணி நேரமாக மாற்றி, அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரமாக மாற்றி, அப்புறம் டப்பிங் பண்ணி அதெல்லாம் இந்த மாதிரி வந்தது தான் இது. அவங்க மிகப்பெரிய சிறுத்தை சித்தார்த்து, ஜெய், அப்புறம் சாம், ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. நான் எத்தனை தேங்க்ஸ் சொல்லணும் பார்த்தாது. என்னுடைய சவுண்டு கோபி பிரதீப், வாசு மிக்சிங் பார் வாசன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சவுண்ட் இன்ஜினியர் ராஜவர்மன் சார், பூமா மேடம், பூமா சுப்பாராவுன்னு ஒருத்தர் டப்பிங் ஆர்டிஸ்ட். அவங்களுக்கு வந்து நான் எத்தனை நன்றிகள் சொன்னாலும் பார்த்தாது. அவங்க என்னுடைய மேடம் எங்கள் ஹீரோயினுக்கு வந்து ஒரு வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்க வாய்ஸ் வந்து புரோக்கன் ஆகிடுச்சு.
அதாவது ஃபுல்லாக ஒரு 4 சீக்வன்ஸ் வந்து நம்ம லாஸ்ட்டில் பண்ணிக்கலாம் சார் சொன்னாங்க. லாஸ்ட்டில் பண்ணதுக்கப்புறம் அவங்க 3 நாள் அவங்க வந்து வேறு டப்பிங் போகல, சரியாக சாப்பிட கூட முடியல. அந்த மாதிரி ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டு. ரொம்ப தேங்க்ஸ் பூமா சுபாராவ் மேடமுக்கு. அதுக்கப்புறம் கீதா மேடம் டப்பிங் ஆர்டிஸ்ட்டு சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க மேடம், அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் பிரியான்னு ஒரு அம்மா பண்ணியிருக்காங்க, ரொம்ப நன்றி எல்லாருக்கும். அப்புறம் நடித்த நடிகர்கள் எல்லாருமே என்னுடைய குழந்தைகள் இல்லை, என்னுடைய குழந்தைகள் வந்து நான் வந்து அவங்களுக்கு குழந்தைங்களாக இருந்திருக்கேன். எல்லோரும் வந்து என்னை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிட்டாங்க, ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிட்டாங்க. நான் யாராவது டார்ச்சர் பண்ணியிருந்தா, யாரையாவது நான் தப்பாக பேசியிருந்தா எல்லோரும் நான் மன்னிச்சிருங்க தயவு செஞ்சு. ஸ்பாட்டில் யாராவது நான் தப்பாக பேசியிருந்தாக்கா பேசியிருக்கேன். என் கோஆர்டினேட்டர் சொல்லியிருக்க ஒரு டைம் நான் எமோஷன் ஆகிட்டு கெட்ட வார்த்தையில் ஒருத்தர் திட்டிவிட்டேன், என்னடா அப்படி பண்ணிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என் கோஆர்டினேட்டர் சொன்னார், சார் நீங்கள் மாதிரி கெட்ட வார்த்தைலாம் பேசக்கூடாது, டைரக்டர் ஆகிட்டீங்க அப்படின்ட்டு. ஐயோ நானும் மனசு தானே ஐயா, எனக்கு எமோஷன் இருக்குது. என் ப்ரொடியூசர் வந்து பாவம் நான் கூட்டின்னு போயிட்டு 20 நாளில் படத்தை முடிச்சுட்டு வந்துட்டேன். அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ஒரு 1.5 வருஷம் இதுதான். நான் என்ன பண்ணுறது சொல்லு? எக்ஸ்பென்சிவ் என்ன, சாப்பாடு செலவு, டீ செலவு என்ன, அவர் எங்கே போவார் காசுக்கு? அவர் வந்து குழந்த மாதிரி, அவர் நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க. எனக்கு மிகப்பெரிய வலி இருக்குது, எனக்கு தெரியும் ஏமாத்திருக்காங்கன்னு அவருக்கும் தெரியும். ஆனால் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவர் நீங்கள் வந்து சிங்க மாதிரி உட்காந்துருக்காருனாக்கா அவர் சாரி. தேங்க்யூ சார். நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். குருவை பார்த்து சிஷ்யர்கள் இறக்கை விரிக்கும் காலம் சிஷ்யர் ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாருக்காக இங்கு பேச வந்திருக்கும் 96 மகேந்திரன் அவர்களை. 2 நாள் முன்னாடி தான் எலெக்ஷன் ப்ரெஸ் மீட்டில் சந்தித்தோம். மீண்டும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ராஜ்குமார் வந்து எனக்கு ஒரு 8 to 10 இயர்ஸாக என் கூட ஒர்க் பண்ணிட்டுருக்கான். அவனுடைய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 96ல் டைலாக் இருக்கும், விஸ்வாமித்திர வந்து டான்ஸ் ஆடி மாறிக்குவாங்க இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் ஒரு ஃபுல் நைட்டு உங்களுக்கு விட்டு போனால் அப்படியே பத்திரமா வச்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் தான் அது. அட்லீஸ்ட் 96ல் ராமுக்கு ஒரு லவ்வாக இருந்துச்சு, இவனுக்கு அது ஒரு கிடையாது. ரொம்ப இன்னசென்ட்டு. ஸோ பேலன்ஸ் அவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, எப்போலாம் ராஜ்குமார் என்ன பண்ணுறது எங்கே இருக்கேன்னு கேட்டேன்னா வந்து இல்லை சார் அம்மா கூட இருக்கேன், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கேன் அப்படின்வான். அப்படி இல்லைன்னா இவன் அம்மாவை பார்க்க போயிடுவான். ஸோ இதுதான் மேக்ஸிமம் அவன் வந்து இருக்கிற டைமு. மிச்ச நேரத்தில் வந்து அவன் எங்கே இருப்பான் அப்படின்னா கோயிலில் இருப்பான். ஸோ வந்து எப்போ கேட்டிங்கனாலும் கோயிலில் இருக்கான்னுவான். ஸோ அங்கேயும் இல்லை அப்படின்னா அவன் வந்து என் கூட இருப்பான், ஒர்க்கில் இருப்பான். ஸோ அதிகபட்சம் இதுதான் அவனுடைய கேரக்டர். அவனோட ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒருத்தன் லவ் பண்ணலன்னா அவனுக்கு பாதி பிரச்சனை இல்லை. ஸோ போய் சொல்ல வேண்டியதில்லை, ஏமாற்ற வேண்டியதில்லை, தண்ணி அடிக்க வேண்டியதில்லை. ஸோ இது எதுவுமே பண்ணுறதில்லை. ஸோ வந்து முக்கியமாக வந்து அவன் காலை ஷூட்டுக்கு வருவான், ஒர்க் பண்ணுவான், நைட் போய் படுத்துடுவான். ஸோ இதுதான். ஸோ அவனால் அந்த ஒர்க்கில் வந்து முழு கவனம் செலுத்த முடியும். ஸோ ஒரு நல்ல கேரக்டர். அவனுக்கு எப்படியாவது கூட சீக்கிரம் கல்யாணம் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், அது நடக்கவே இல்லை. இன்னொரு பிரச்சனைனா ரொம்ப நல்ல பையனாக இருக்கான், அது இப்போ கரண்ட் ட்ரெண்ட்லேயே இல்லை நல்ல பையன்றது. ஸோ அதனால் அது கல்யாணம் நடக்கல இது வரைக்கும் அவனுக்கு. இந்த படம் வந்து அவனுக்கு ஒரு நல்ல பயணமாக இருக்கும். அது ஒரு நல்ல அவனுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு முதல் படம் இது. ஸோ இந்த படம் வெற்றி அடையணும். ஸோ அந்த டீம், ப்ரொடியூசர், டைரக்டர், ஸோ இந்த மாதிரியான ஒரு சேலஞ்சிங்கான படத்தை வந்து எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொடியூசருக்கு தைரியம் வேணும், ஒரு டைரக்டருக்கும் அந்த மாதிரி கதை எழுதுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஸோ அதனால் இந்த ப்ரொடியூசர், டைரக்டருக்கு, இந்த டீம், மற்ற மியூசிக் டைரக்டர், மற்ற எல்லாருக்குமே, ஆர்ட் டைரக்டர், ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக இருக்கணும், அது ஒரு வெற்றி படமாக அமையணும். ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் நீங்கள் வந்து இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அதில் வாழ்த்துக்கள், டீமுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி சார். சன் லைஃப் கிரியேஷன்ஸ் தயாரிப்பாளர் செல்வராஜ் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். வந்திருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் இன்னொரு டைம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த கன்னி படத்தை வந்து கொஞ்சம் சொல்லணுன்றது தான் எனக்கு ஆசை ரொம்ப. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்கிட்ட, இந்த கன்னி படம் நீங்கள் வந்து எப்படி எடுத்தீங்க, என்ன மாதிரிலாம் எடுத்தீங்கன்ட்டு. அந்த கஷ்டங்களை வந்து கொஞ்சம் தான் சொல்லலாம் அப்படின்ட்டு. அந்த வழிகள் இருக்குது, மனசுக்குள்ள நிறைய வழிகள் இருக்குது. அந்த வழியை தாண்டி இன்றைக்கி கொண்டு வந்து உங்கள் முன்னாடி இந்த கன்னியை நிற்க வச்சுருக்கோம். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இது சின்ன ஒரு பட்ஜெட் படம்னா கூட அதில் கஷ்டங்கள் நிறைய இருக்குது. எல்லோரும் கஷ்டப்படுறவங்க தான், எல்லாருமே கஷ்டப்படுறவங்க தான். அந்த லொக்கேஷன் கூட்டு போய் காமிக்கும் போது ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போனோம் மேலே. அந்த 5 கிலோமீட்டர் நடக்கும்போது என்னென்னா, இங்கே வந்து ஷூட்டிங் பண்ண முடியுமாப்பா, என்னப்பா இங்கெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், இந்த லொக்கேஷன்லாம் ஃப்ரீ தான், நீங்கள் வாங்க நம்ம ஷூட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. அந்த லொக்கேஷனை பார்த்து ரொம்ப பிடிச்சதுனால அது வந்துட்டு நான் சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். லொக்கேஷன் போனப்போ தான் தெரியும், இங்கே ஃப்ரீயெல்லாம் லொக்கேஷன் கிடையாது, பர்மிஷன் வாங்கணுன்ட்டு.
அது ஃபாரஸ்ட் ஏரியா. அதுக்கப்புறம் அந்த பர்மிஷன்கள்லாம் போட்டு நிறைய காலங்கள் கடந்துருச்சு அங்கே. ஏன்னா ஒரு டீம் எல்லாம் கொண்டு போய் மேலே உட்கார வைக்கும் போது ஷூட்டிங் பண்ணலாம் கஷ்டம் ஆகிடும். அதனால வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். மேலே தண்ணி வசதியில் கிடையாது. ஒரு பழைய வீடுங்க தான். பழைய வீட்டில் தான் எல்லாருமே டெக்னீஷியலாக தங்க வச்சுருக்கேன், எல்லாம் இன்க்ளூட் எங்களும் சேர்த்து. அந்த ஒவ்வொரு டெக்னீஷியனும் இப்போ வந்து ஒரு கேமராமேன் இருக்காருன்னா அவரும் ரொம்ப சப்போர்ட், அவங்க அசிஸ்டன்ட் சப்போர்ட். அதே மாதிரி டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டருங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. டீம் ஒர்க்கில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த கேமரா எடுத்துகிட்டு போகும்போது அந்த காட்டில் ரொம்ப ரொம்ப அது அடிப்படுறது இதெல்லாம் வந்து கண்ணுமடி பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டங்கள். நம்ம வந்து திரையில் பார்க்குறோம், திரைக்கு பின்னாடி இருக்கிற மக்களை வந்து யாரும் பார்க்குறதில்ல. ஆனால் அது நான் அதில் பார்த்துருக்கேன். சும்மா ஒரு படம் எடுத்துட்டாங்க, ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் போட்டுடுறோம். ஆனால் திரைக்கு பின்னாடி உள்ள வேலை செய்கிறாங்க இல்லையா, அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா தினக்கூலி டெய்லியும் காசு நம்ம காசு கொடுக்குறோம், வேலை வாங்கிக்கிறோம். ஆனால் அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நிரந்தரமாக ஒரு தீர்வு காணலேருந்து ஒரு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. அவங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணணும். ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு காலங்கள் மாறி 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 போகிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த படத்தை வந்துட்டு எடுத்ததுனால அவங்க வந்து இங்கே பேசலை. காரணம் என்ன, நான் ஃபஸ்ட்டு நிற்கும் போது எனக்கு எப்படி பேசுறது என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன் நம்ம படத்தை பற்றி தான் நம்ம பேசணும், மற்றவங்களை பற்றி பேச முடியாது இல்லையா. ஸோ படத்தில் வந்து பேச முடியாது. டைரக்டரு எப்படி சொல்கிறது, கூட்டு போய் காமிக்கும் போதெல்லாம் இங்கெல்லாம் வேணாம் சிவா, என்ன இங்கெல்லாம் போது படம் முடியாது, ரொம்ப டென்ஷனாக இருக்குது, எந்த வசதி இல்லை. இப்போ சாதாரண ஒரு பக்கத்தில் ஒரு கடை இருந்தால் கூட ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி சாப்பிட்லாம், ஒரு மாத்திரை எதுனா வசதி இருந்தால் சாப்பிட்லாம். எதுவும் வசதி இல்லாத இடத்துல வந்து மாட்டிக்கிட்டால் கஷ்டம் ஆகிடும் அப்படின்னு. இல்லை சார் பண்ணலாம் சார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த இடத்த பண்ணலாம், லொக்கேஷன் ரொம்ப நல்லா இருக்குன்னு. அதுக்கப்புறம் தான் சரின்னு சொல்லிட்டு எங்கள் குடும்பமே அங்கே போய்ட்டு இருக்க நிலைமை ஆயிடுச்சு. ஸோ எங்கள் பொண்ணு வந்து டாக்டரு, சரி மெடிசன்லாம் எடுத்துக்குமா, அவங்களுக்கு தேவையான மெடிசன்லாம் எடுத்துங்க, எமர்ஜென்சி தேவைப்படும் அப்படின்ட்டு மெடிசன்லாம் எடுத்துக்கிட்டோம். ஆனால் மெடிசன் எடுத்துன்னு போனால் கூட அவங்க அந்த ஒவ்வொரு இப்போ பரதன் சார் அப்பயே பேசினாருங்க, பரதன் சார் அடிப்படும் காலெல்லாம் அங்கங்கே கிழிச்சிக்கிட்டு, நேச்சுரலாகவே எடுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டார் அவர். அப்புறம் வந்துட்டு தாரா மேடம் நடிச்சிருக்காங்க, அஸ்வினி சந்திரசேகர். மறுபடியும் இவங்க வந்து ஆக்ட் பண்ணும்போதெல்லாம் நிறையா மணிமாறன் சார், மணிமாறனில் வந்துட்டு கீழே விடுங்க சார், பரவாயில்ல, கீழே விழுந்து அடி இடிக்கு பட்டும் பரவாயில்ல விடுங்க சார். நான் சொன்னேன், என்னப்பா இப்படி நடிச்சிட்டா அப்படி ப்ராப்ளம் ஆகிடும், தப்பாக எடுப்போது ப்ரொடக்ஷன் மேலே. இல்லை சார் விடுங்க சார், நம்ம படம் பண்ணலாம் விடுங்க அப்படின்னு ஒவ்வொரு டெக்னீஷியனும் சப்போர்ட் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப குஷி, உண்மையிலே குஷியாக இருக்குது. சார் கே ராஜன் சார் வந்திருக்காரு, அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். பேரரசு சார் வந்திருக்காரு. எல்லாம் இன்றைக்கி பெரியவங்கெல்லாம் வந்து உட்காந்து இருக்கும்போது எனக்கே ஒரு மாதிரி நம்ம என்னப்பா பேசுறது. ஏன்னா ஒரு மீட்டிங்கில் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, ஆங்கர் சொல்லுவாங்க, இப்படி பேசணும் அப்படி இருக்கணும் அப்படி பேசலாம், எய்தெல்லாம் கொண்டு வருவாங்க, இப்படி தான் பேசணும் அப்படின்ட்டு. பட் அப்படியெல்லாம் கிடையாது. எனக்கு இருக்கிறத பேசிட்டோம். அது நம்ம கூல் சுரேஷ் சார் வந்து நான் இதுக்கு கூப்பிடும்போது இல்லை சார் வந்து எனக்கு கொஞ்சம் ஏதோ சப்போர்ட் பண்ணுங்க. சரி, அவர் இப்படி வருவார் எனக்கு தெரியாது, எப்படி கன்னியா வருவார் எனக்கு தெரியாது. இப்போ கன்னியா வந்து அமுதுட்டுருக்கார். ரொம்ப குஷி. நம்ம படத்துக்கு இது மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதிகமாக எல்லாருமே எனக்கு வந்து சப்போர்ட்டாக நேச்சுரலாகவே நடந்து கொண்டு இருக்குது. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த படத்தை நீங்கள் வெற்றி பட செய்யணும் அப்படின்லாம் நான் கேட்க மாட்டேன். மக்களாக தீர்ப்பு என்ன தராங்க அதுதான். மக்கள் தீர்ப்பு கொடுத்தா அது சந்தோஷம். அதே மாதிரி நீங்கள் என்ன எழுதுறீங்களோ உண்மையாகவே எழுதுங்க, எதுவுமே சேர்த்து கூட எழுத தேவையில்லை, இருக்கிறத எழுதுனாவே எனக்கு அது போதும். எனக்கு அதே ஒரு பெரிய சந்தோஷம்.